इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அவர்கள் கோயில்களை கட்டட்டும், நாம் நூலகங்களை அமைப்போம்னு சொல்றாரு இல்லையா? மெர்சல் படத்துல பார்த்துட்டு அண்ணா வந்து கோயிலை கட்டி என்னடா பண்ண போறோம், கட்டுறோண்ட ஹாஸ்பிட்டல்னு பார்த்து நம்மளாம் வந்து சிலுத்து போனோம்ல, அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்குறோம். ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவோட இணைந்து தன் கொள்ளு தாத்தா நேரு அம்பேத்கருக்கு செஞ்ச ஒரு கேடை வந்து இப்போ வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கிறாரு. அதற்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லணும். வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபான்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நினைச்சாலும் 5000 ரூபாய்க்கு மேலே வருது. அது எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்க கூட கூட்டணி போனீங்களா, அவங்க கூட சேர்ந்தா அப்படிதான் ஆகும். திமுக இலவசங்களை கொடுத்து கெத்துடுச்சு. இப்போ காங்கிரஸையும் கெடுத்துட்டீங்களா? இது எவ்வளோ வந்து அறிவு கட்டத்தனமா, அதாவது அறிவு கட்டத்தனமான நீ வந்து பெரிய வரலாறுலாம் படிக்க தேவையில்லை, நியூஸ் பேப்பர் படித்தாலே தெரியும். இது திமுக தந்த திட்டம் கிடையாது. 2019 வாக்குறுதிகளில் 72,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு விலைவாசி ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை 1 லட்சம் ஆக்கியிருக்கிறாங்களோ இல்லையா? இது வந்து 2019 வந்து அதே வாக்குறுதி தான். மாநிலங்களே அதை செய்யும் போது ஏன் ஒரு ஒன்றிய அரசு இதை செய்யணுன்ற கொஸ்டினையும் வைக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாமக காரங்க வந்து ஏன் திமுக அந்த மாதிரி எடுக்க மாட்டேங்குது, பீகார் மாதிரி எடுக்க மாட்டேங்குது, கர்நாடகா மாதிரி தெலுங்கானா மாதிரி எடுக்க மாட்டேங்குது. சீமான் அவர்களுமே பேசுறாரு. இது வந்து அதான் சொல்றேன், சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இதில் அவர் கரெக்டாக பேசிட்டாருனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னா அந்த அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ரோஹித் வெமுலா சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற சட்டம் வந்து நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசி 5 வருஷத்தில் மட்டும் ஐஐடி ஐஎம்ல இருந்து மட்டும், வேற கல்லூரிகள்லாம் கிடையாது, ஐஐடி ஐஎம் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற கல்லூரிகளில் மட்டும் 13,000 ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டம் இருந்தால் 13,000 கனவுகள் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கும். இந்த சட்டம் இல்லாத காரணத்தினால அதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கு. அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களா அப்படின்றாங்க மக்கள். எப்போ 2019. ஆனால் இன்னைக்கு இந்த வாக்குறுதி அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை ராகுல் காந்தி ஏற்படுத்திட்டார் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை மூலம். பாரத் ஜோடோ யாத்திரை மூலம் எல்லா கிராமங்களில் எல்லா நகரங்கள்லையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜுகள் இருக்குது. இதை போட்டோன்னே நேற்று வந்து எல்லாம் ஹிந்தியிலே வந்து பயங்கரமாக கொண்டாடாது. சும்மா நடந்துனே இருக்காருன்னாங்க. அதான். ஆனால் அந்த சும்மா நடக்கிறது கிடையாது. அங்கே நெட்வொர்க்குகளை கிரியேட் பண்ணுறது. அங்கே மக்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க, ரத்தமும் சதையாக தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் மோடி வந்து கடைசியாக எப்போ மக்கள்கிட்ட பேசினார்? எல்லாமே வந்து அவர் கூண்டுக்குள்ளே இருப்பார், இல்லை வந்து வண்டி மேலே நிற்பார், அப்படி தான் இருக்கும் இல்லையா? ரத்தமும் சதையாக தெரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த வாக்குறுதி வந்து இன்னும் பர்சனலாக தெரியும் உங்களுக்கு, ராகுல் காந்திக்கு, அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது இன்னொன்று என்னன்னா, இவனுங்களாம் பெரிய எக்கனாமிக்ஸ் படித்த அறிவாளிகளாம், எவனுக்கும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன தெரியாது. இதனால் எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் வந்து டாக்ஸ் பேயர் மணி அப்படின்னு இவனுங்க தான் டாக்ஸ் கட்டலாம். டே மக்கு பசங்களா. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள்லாம் வெகு சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் வந்துட்டுருக்கு. இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம்னா அது காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவா இருக்க போகுது அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்றைய தினத்தில் அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ராகுல் காந்தி சேர்ந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்த உடனே சோசியல் மீடியாவும் சரி, சமூகத்திலுமே அது ஒரு ரூட் வரைக்குமே அது போயிருக்கு. என்னன்னா அது மாதிரியான சிறப்பான திட்டங்கள் வந்து கொடுத்துருக்கிறதா பேசப்படுது. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது இப்போ ஏற்கனவே ஒன்று சொல்கிறாங்களே, பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது, தோற்கடிப்பதே வந்து ரொம்ப கடினமானது அப்படின்றது, இப்போது அந்த விஷயத்தை தகர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வாக்குறுதிகள் இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ பாஜக வந்து தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கிறது இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ அதை சொல்கிறது எப்படின்னா, இந்த விவேகம் படத்தில் வந்து இவர் சொல்லுவார்ல, விவேக் ஓபராய், அவன் வந்தால் என்னவும் தெரியுமா, ஸ்மார்ட் மூவ் நண்பா அப்படின்னு வில்லனாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பில்டப் ஏற்றுறது. இங்கே நிறைய நடுநிலையாளர்களும் சரி, பாஜகவை திட்டுற மாதிரி அவங்களுக்கு பில்டப் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அது ஒரு தோட்டத்தை கொடுக்குறது அவங்கள வெல்லவே முடியாது அப்படின்னு. இப்போ கூட பாருங்கள், பாஜக கெடுதல் தான், ஆனால் என்ன பண்ணாலும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை செட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவுமே பாஜகவுக்கு வேலை பார்க்கலாம். இப்போ அது இது எப்படி தகர்க்குது அப்படின்னா, இப்போது மத்திய பிரதேசில் முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பாஜக வந்து இந்துத்துவ கேம் ஆடுது, மக்கள்லாம் இந்துத்துவத்துக்கு வந்து கொஞ்சம் அடிபணிஞ்சிருக்காங்க, அப்போ நம்மளும் அந்த பாதையில் கொஞ்சமாச்சும் வென்றெடுக்கணும் மக்கள் அப்படின்னு சாஃப்ட் இந்துத்துவ பெடல் பண்ணிங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு அடி போட்டிங்கன்னா அவன் 10 அடி போடுவான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் முழுக்க முழுக்க ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் அடித்தாதான் உண்டுன்னு சொல்லி தான் காஸ்ட் சென்சஸ்லேருந்து எல்லாமே பேசுகிறாங்க. இதில் 2 அப்ரோச்சில் நான் வந்து இந்த அறிக்கை, இந்த வாக்குறுதிகளை வந்து நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அதாவது இது வந்து கடந்த கால தேர்தல்லேருந்து ரொம்ப மாறுபட்டது. அப்ரோச்சிலே சொல்கிறேன், நம்ம வந்து குறிப்பான இதுக்குள்ளே போகலாம், வாக்குறுதிகளுக்கெல்லாம் அப்புறம் போகலாம். ஆனால் அப்ரோச்சிலே வந்து இது 2 விஷயத்தில் வந்து ரொம்ப மாறுபட்டது. முதல் விஷயம், ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவோடு இணைந்து தன் கொள்ளு தாத்தா நேரு அம்பேத்கருக்கு செஞ்ச ஒரு கேடை வந்து இப்போ வந்து நிவர்த்தி செஞ்சுருக்கிறாரு. அதற்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். நான் இது இப்போ வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு கேட்குறோம், இல்லை இந்தியாவுக்கு ஓட்டு கேட்குறோன்ற பாணியில் கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கெலாட்டாவில் பேசியிருக்கிறது, மேடையில் பேசியிருக்கலாம் இருக்குது, நிறைய பேர் எடுத்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அம்பேத்கர் எதிர்பார்த்ததும் நேரு எதிர்பார்த்ததும் 2 வெவ்வேறு விதமான சமத்துவங்கள். இது ஆங்கிலத்தில் வந்து சப்ஸ்டன்டிவ் ஈக்குவாலிட்டி, ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டன்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா, இங்கே 4 பேர் இருக்கோம் இந்த ரூமில், நம்மளுக்கு நடுவில் சமத்துவம் ஏற்படுத்துறது, நமக்கு நடுவில் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை களையிறதுன்னு வாயில சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் சப்ஸ்டன்டிவ் ஈக்குவாலிட்டி. அதுதான் அம்பேத்கர் எதிர்பார்த்தார். நேரு வந்து என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் சிந்தனை கொண்டவர் இல்லையா, அவர் ஒரு லிபரல், ஒரு தாராளவாதி. அவர் எப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. ஃபார்மல் ஈக்குவாலிட்டினா ஒரு ஸ்டேட், ஒரு அரசு நம்ம 4 பேர் எப்படி இருந்தாலும் சரி நம்மளை சமமாக நடத்தும். அது நம்ம ஏற்றத்தாழ்வுகள் இருக்கமா, இல்லை நம்ம வேறு மதம் இருக்கா, ஜாதி இருக்கமா, நான் இன்னும் சமமாக நடத்த போகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து பெருவாரியான மக்கள் 80-85% மக்கள் சாதியாலும் மதத்தாலும் இழிவுபடுத்தப்படும் போது உங்களுக்கு சப்ஸ்டன்டிவ் ஈக்குவாலிட்டி தான் தேவைப்படும், ஃபார்மல் ஈக்குவாலிட்டி கூடாது அப்படிங்கிறது. நேரு வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்மானங்கள், இலக்குகளுக்கான தீர்மானம் சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று முன்னாடியே வச்சுருவார். அதன் வாயிலாக தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து வகுக்கணும்னு ஒரு வரையறையை கொடுத்துருவார். அதனால் அம்பேத்கருக்கு வந்து ஒரு பெரிய கன்ஸ்டன்ட் ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அதை உடச்சி விட்றாரு. நேரு என்ன தவறு செஞ்சாரோ அதை உடச்சி விட்றாரு. எப்படி அப்படின்னா, ஒரு மேனிஃபெஸ்டோலங்க, நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் எவ்வளோ வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலாம். மோடி என்ன சொன்னார், ஊழல் ஒழிப்பேன், சுவிஸ் வங்கியிலேருந்து பணத்தை கொண்டு வருவேன், அதுதான் அவங்க பிரதான வாக்குறுதியாக இருந்தது 2014. அப்புறம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன், புல்லட் ட்ரெயின் விடுவேன், அதெல்லாம் சொன்னார் இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் எதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, அந்த ஏற்றத்தாழ்வு தான் நாடையே பின்னோக்கி இழுக்குது. அப்போ நான் முதல்ல காஸ்ட் சென்சஸ்லேருந்து ஏங்க ஃபஸ்ட்டு வாக்குறுதியை காஸ்ட் சென்சஸ் எடுப்போன்னு ஒரு பெரிய கட்சி வைக்குது இல்லையா, அது எவ்வளோ பெரிய மாற்றம் அது ஒன்று. 2வது, லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ், கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது. நான் கான்ட்ராஸ்டாக பிஜேபி கான்ட்ராஸ்டாக பார்க்குறேன். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 வெளியிட்டாங்க. அதே போல் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு தெரியும் 2020. இது 2லையுமே எடுத்து பாருங்கள், ஒரு விஷயம் மிஸ் ஆகும். என்ன அப்படின்னா, ஹெல்த்து எஜுகேஷனில் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற மாநிலங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. என்னமோ ஹெல்த்து எஜுகேஷன் இப்போ தான் முதல்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கே வர மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அந்த பாலிசியில். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோ வந்து இப்போ திமுகட்டேருந்து சில கோரிக்கைகள் எடுத்துக்குது, ஆப்டேருந்து சில கோரிக்கைகள் எடுத்துக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்லேயே ராஜஸ்தான் மாடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராஜஸ்தானில் ஒரு திட்டம் வெற்றி பெற்றிருக்கு, அதை நாங்கள் வந்து நாடு முழுக்க வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இந்த 2 அப்ரோச்லையுமே பார்த்தீங்கன்னா அப்ரோச் விதமாகவே இந்த மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு புது மேனிஃபெஸ்டோ இங்கே அரசியலுக்கு அப்படின்னு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசும்போது, இப்போ பீகார் ஏற்கனவே எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க. இதை விட இப்போ அவங்களே எடுத்துட்டாங்க, அதை வந்து ஒரு வாக்குறுதியாக அங்கே கொடுக்கணுமா? மாநிலங்களே அதை செய்யும்போது ஏன் ஒரு ஒன்றிய அரசு இதை செய்யணுன்ற கொஸ்டினையும் வைக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாமக காரங்க வந்து ஏன் திமுக அந்த மாதிரி எடுக்க மாட்டேங்குது, பீகார் மாதிரி எடுக்க மாட்டேங்குது, கர்நாடகா மாதிரி தெலுங்கானா மாதிரி எடுக்க மாட்டேங்குது. சீமான் அவர்களுமே பேசுகிறாரு. இது வந்து அதான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் பேசுகிறது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இதில் அவர் கரெக்டாக பேசிட்டாருனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சர்வேக்கும் சென்சஸுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மாநில அரசால் சர்வே தான் எடுக்க முடியும், ஒரு மாநில அரசுக்கு சென்சஸ் எடுக்கும் உரிமை கிடையாது. ஒரு ஒன்றிய அரசுக்கு தான் இங்கே இருக்கிற மக்கள் தொகையை பற்றி முழுசாக சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ்னால் இங்கே ரூமில் 4 பேர் இருக்கிறோன்னா 4 பேரை பற்றி விவரங்களும் சேகரிக்கிறது சென்சஸ். சர்வே அப்படின்னா உங்களை மட்டும், உங்களோட விவரங்கள் மட்டும் சேகரிச்சுட்டு இந்த 4 பேரும் ஏறக்குறைய இது மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஊகிக்கிறதா சர்வே. உங்களுக்கு யோசிங்க, இங்கே இருக்கிற இடஒதுக்கீடு, இங்கே இருக்கிற நலத்திட்டங்கள் சென்சஸின் அடிப்படையில் தேவையா, சர்வேவின் அடிப்படையில் தேவையா? சென்சஸின் அடிப்படையில் தான் தேவை. அப்போ தான் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். கோர்ட்டில் போனாலும் அப்படி தான் நிற்கும். நீ சர்வே படி இடஒதுக்கீடை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க, 69% இடஒதுக்கீடை வந்து நீ சர்வே எடுத்துகிட்டு 74 ஆக்கியிருக்கிற, இதெல்லாம் செல்லுபடியாகுன்னு கோர்ட் அடிச்சு விட்டா என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி வந்து திருப்பி எழுதுவீங்களா? இந்த அரசாங்கத்துக்கு அப்போவே தெரியும் சர்வே எடுத்தால் செல்லுபடியாகுதுன்னு கோர்ட்டில் தெரியும், அப்பயும் பிரச்சாரம் பண்ணுவீங்க இல்லையா? இந்த வித்தியாசம் தான்.
ஏன் மாநில அரசுகள் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பண்ணக்கூடாது அப்படின்னா, அது சர்வே பண்ணக்கூடாதுங்கிறதுல இப்போ வந்து அவங்க வந்து இடைக்கால ஒரு சொல்யூஷனாக சர்வே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதை வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி பீகாரில் அது நல்ல ஒரு ப்ரூஃபாக இருந்தது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஓபிசி எல்லாம் மேலே வந்துட்டாங்க, யாதவர்கள்லாம் மேலே வந்துட்டாங்க, நிதிஷ்குமார் இருக்கிறனால குருமிகள்லாம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பரப்புரையை வந்து பார்ப்பனர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இல்லையா இன்னுமே நீங்கள் தான் மேலே இருக்கிறீங்க, நாங்களாம் மேலேயே வரல, கொஞ்சம் பேர் மேலே வந்திருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருந்தது. ஆனால் சென்சஸ் தான் இங்கே வந்து ஒரே தீர்வு. இங்கே இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பே விட்டுருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கலையே கடைசி 13 வருஷமாக. இவங்க 10 வருஷம் ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க. அதாவது சிரியா, ஈராக்கு போன்ற போரில் இருந்த நாடுகளில் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்களாட்டுருக்கு, இவங்க எடுக்க மாட்டாங்களாட்டுருக்கு. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷன் அப்படின்லாம் இருக்குது. அதாவது எவ்வளோ வந்து ஒவ்வொரு குடும்பமும் நுகருது, எவ்வளோ செலவிடுதுன்னு கணக்கு இருக்கும். அதை பார்த்தா மோடி வந்து நான் வறுமையை ஒழிச்சேன், அதை ஒழிச்சேன், இதை ஒழிச்சேன்னு சொல்கிற பொய்கள்லாம் வெளியே வந்துடும்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கல இல்லையா? அப்போ இப்போ இதில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்ந்தா எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும்னு பாருங்கள். அதை வச்சுட்டு நாட்டையே மாற்றுற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இதில் சிறப்பான திட்டமாக நினைக்கிறது எது? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்களுடைய பாதுகாப்பு, அதாவது ரோஹித் வெமுலா சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற சட்டம் வந்து நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். நீங்களுமே உயர்கல்வி துறையில் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அந்த சட்டம் எவ்வளோ முக்கியமானது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசி 5 வருஷத்தில் மட்டும் IIT IIMல இருந்து மட்டும், வேற கல்லூரிகள்லாம் கிடையாது, IIT IIM இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற கல்லூரிகளில் மட்டும் 13,000 OBC SC ST மாணவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டம் இருந்தால் 13,000 கனவுகள் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கும். இந்த சட்டம் இல்லாத காரணத்தினால அதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே வந்து இதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. நம்ம வந்து வரலாறை வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வரலாறை நம்ம வந்து அப்படியே நிராகரிக்கிறதுன்னு பாதகம் என்ன அப்படின்னா, அதில் நம்மளுக்கு கெட்டது இருக்குது, ஆனால் அதோட நம்ம ஆட்கள் போராடி பெற்ற நல்லதுகளும் இருக்கு இல்லையா? அதே போல் இது வந்து காங்கிரஸ் கட்சியின் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். இது காங்கிரஸ் கட்சி முறை பண்ணுது அப்படின்னு பார்க்குறத விட இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மெடிக்கல் காலேஜஸில் இந்த மாதிரி சூசைட் நடக்குதுன்னு சொல்லி சுகாதியா தோராட் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் தலைமையில் கமிட்டி அமைச்சார். கமிட்டி அமைச்சு அது ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு, இதெல்லாம் பண்ணால் அவங்கள வந்து பாதுகாக்கலான்னு. ஆனால் இது இந்த மோடி ஆட்சி கிடப்பில் போட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். இத்தனை வருஷத்தில் ரோஹித் வெமுலா இறந்து போனார், இங்கே வந்து IITயில் வந்து மாணவர்கள் இறந்து போனாங்க. எதுக்குமே வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கூட ரிலீஸ் பண்ணல. கமிட்டி அமைக்கிறது அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கூட ரிலீஸ் பண்ணல. அப்படிங்கும்போது இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 50% மேலான ரிசர்வேஷன் கொடுக்கப்படும். அந்த ரிசர்வேஷனோட கேப்பை நீக்கிறோன்றாங்க. கேப்பை நீக்கிட்டா, ஏன்னா அது இந்திரா சாவணி கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட், அது சட்டம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால அந்த 50% இருக்குது. இப்போ அதை மாற்றுறதுக்கு சட்ட திருத்தம் செய்யும் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லேயுமே தமிழ்நாடு மாதிரி 69%, 70% இடஒதுக்கீடு, எல்லா கல்லூரிகளையுமே இப்போ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் கல்லூரிகளில் வந்து இந்த பாதுகாப்பு சட்டத்தை போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இருக்கிற காலி இடங்களை நிரப்ப போகிறாங்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது நாட்டோட சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். குறிப்பாக சொல்கிறாங்க SC ST அவர்களுக்கான இடங்கள் முழுவதும் நிரப்பப்படும். அப்போ இந்த அதாவது சமூக பொருளாதார நிலையவே வந்து டோட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதனால தான் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முழுதாக இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கான வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியில் பார்க்கும்போது நல்லா உன்னிப்பாக கவனிச்சா தலித் மக்களை டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதா பார்க்க முடியாது. நாடு முழுவதும் இருக்கிற மாவட்டங்களில் அம்பேத்கர் நூலகம் அமைப்பது, அப்புறம் SC ST மக்களுக்கான அவர்களுக்கான இடங்களை நிரப்புவது, ரிசர்வேஷன் பாலிசி, அப்புறம் வந்து இந்த ரோஹித் வெமுலா சட்டம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தலித் மக்களுக்கான அல்லது அவர்களை டார்கெட் பண்ணி இருக்கிறதா பார்க்கப்படுதுல, அது ஏதாவது உத்தி இருக்கா என்ன? இது இல்லை, அதில் ஒரு தேர்தல் உத்தியாகவும் இருக்கலாம். அது நம்ம நிராகரிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சினாலும் ஒரு டார்கெட் பண்ணி தான் பண்ணும். இப்போ வந்து மாமன்னன் படம் எடுக்கிறாங்க, இல்லை வந்து நெஞ்சுக்கு நீதி படம் எடுக்கிறாங்கன்னா அதில் சமூக நீதி கண்ணோட்டத்தை தாண்டி ஒரு தேர்தல் கண்ணோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே நிராகரிக்க முடியாது. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோவில் இதன் தன்மையாக பண்பளவாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அட்லீஸ்ட் என்ன சொல்லிக்குது, அவங்க என்ன செய்கிறாங்கன்றது, அப்போ என்ன இப்போ சொல்லிக்கிற அளவில் என்ன அவங்க உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த நாட்டை முன்னேற்றம்னா அந்த நாட்டில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இருக்கிறதுலே பின்னுக்கு தள்ளப்பட்டவங்களை முன்னுக்கு கொண்டு வந்தால் தான் நாடே முன்னேறும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போயிருக்கிறாங்க. அவங்க அம்பேத்கரை இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் பண்ண பார்க்குறாங்க. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பண்ண பார்க்குறாங்கன்னா அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் தான், அவர் எல்லாத்துக்குமானவர் தான்.
ஆனால் அதை நீங்கள் இணைக்கணும்ல, அரசியலாக கான்ஷியஸாக இணைச்சாதான் உண்டோ இல்லையா? இல்லை இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இழிவுகளும் சமூகத்தில் இருக்கிற அந்த ஸ்டீரியோ டைப் தான் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் அவரை கூண்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அவர் சிலையில் வந்து கல் எடுத்து அடிக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு அரசாங்கமே எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் நூலகம் வைப்போம், அதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது, அவர்கள் கோயில்களை கட்டட்டும் நாம் நூலகங்களை அமைப்போம்னு சொல்கிறார் இல்லையா? இது மெர்சல் படத்தில் பார்த்துட்டு அண்ணா வந்து கோயிலை கட்டி என்னடா பண்ண போகிறோம், கட்டுறோண்ட ஹாஸ்பிட்டல்னு பார்த்து நம்மளாம் வந்து சிலுத்து போனோம்ல, அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து குறிப்பாக நம்ம வந்து இப்போ தலித் மக்கள் அப்படின்றத விட அவங்க வந்து எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அதில் வந்து குறிப்பாக தலித்துகளுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அர்பனுக்கான 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிதின் கட்கரி கிட்ட மனுவெல்லாம் கொடுத்தாங்க கொரோனா காலத்தில், அர்பனுக்கு ஒன்று கொண்டு வாங்க, அதாவது 100 நாள் வேலை திட்டம் கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்களுக்கும். ஏன்னா இங்கே ஃபுட்லூஸ் லேபர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இங்கே கிராமத்துலேருந்து இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஒரு வேலை பார்ப்பாங்க, நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க, அங்கே தினக்கூலியாக வேலை பார்க்குறாங்க. பெருவாரியானவங்க ஒன்று பழங்குடியின மக்களாக இருக்கிறாங்க, ஏன்னா அங்கே அவங்க காடுகள் அழிக்கப்படுது அப்படிங்கிறனால நகரங்களுக்கு வந்தவங்களாக இருக்கிறாங்க. இல்லை தங்கள் நிலங்கள் பறிப்போகுது, இல்லை வந்து தான் யார் நிலத்தில் வேலை பார்த்துட்டுமோ அவனே வந்து பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் இடம்பெயர்ந்திருக்காங்கல்ல, அவங்க தான் பெருவாரியாக இருக்கிறாங்க. இல்லை நிலமற்ற ஓபிசி சமூகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அர்பனில் அந்த மாதிரி ஒரு திட்டம் வைக்கிறது தான் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து முன்னெடுப்ப. அதில் சம்பளமே வந்து 400 ரூபா ஏற்றி கொடுக்குறாங்க, மினிமம் வேஜஸ் ஏற்றி கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா வந்து வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சிறப்பான திட்டம் அது. ஏன்னா இங்கே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதே வந்து பல பேர் பல்வேறு விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த பக்கம் 1 லட்ச ரூபாய் வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்ச ரூபான்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குன்னு வச்சாலும் 5000 ரூபாய்க்கு மேலே வருது. அது எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த திட்டம் மீண்டும் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்க கூட கூட்டணி போனீங்களா, அவங்க கூட சேர்ந்தா அப்படிதான் ஆகும், திமுக இலவசங்களை கொடுத்து கெத்துருச்சு, இப்போ காங்கிரஸையும் கெடுத்துட்டீங்களா. இது எவ்வளோ வந்து அறிவு கட்டத்தனமா, அதாவது அறிவு கட்டத்தனமான நீ வந்து பெரிய வரலாறுலாம் படிக்க தேவையில்லை, நியூஸ் பேப்பர் படித்தாலே தெரியும். இது திமுக தந்த திட்டம் கிடையாது. இது இந்த 1000 ரூபான்றது காங்கிரஸுக்கு திமுக தந்த திட்டம் கிடையாது. திமுக பல சமூக நீதி கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இந்த ஃபெடரலிசம் மாநில ஒன்றிய அரசுக்கு நடுவில் இருக்கிற உறவுகளை கொண்டு போய் சேர்த்துருக்குன்றதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த 1 லட்ச ரூபாய் திட்டம் அவங்க திமுகவை பார்த்தோ கம்யூனிஸ்டுகளை பார்த்தோ எடுக்கலை. 2015-16 வந்து ரகுராம் ராஜன் இதை பேசிக்கிட்டே இருக்காரு. யூனிவர்சல் பேசிக் இன்கம் யூபிஐன்னு இதுக்கு பேர். 2019 வாக்குறுதிகளில் 72,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி விலைவாசி ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை 1 லட்சமாக்கி இருக்கிறாங்களோ இல்லையா. இது வந்து 2019 வந்து அதே வாக்குறுதி தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த திட்டத்தின் பேர் நியாய ஸ்கீம். இன்றைக்கி அந்த நியாய ஸ்கீமோட அந்த பேரே எடுத்து வாக்குறுதி இருக்கிற முழு அறிக்கைக்கே பேர் வச்சிட்டாங்க, நியாய பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியாய ஸ்கீமில் இருந்த பிரச்சனை போன முறை என்ன அப்படின்னா 2019 அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியல இவங்களால். நாங்கள் வந்து அப்போ மத்திய பிரதேசில் வந்து நண்பர்கள் இருந்தாங்க, ராஜஸ்தானில் கொஞ்சம் நண்பர்கள் இருந்தாங்க, ராஜஸ்தானில் சில கிராமங்களில் வேலை பார்த்துட்டு இருந்த தோழர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்போ கேட்டபோது காங்கிரஸ் இவ்வளோ சிறப்பான திட்டம் சொல்லியிருக்கே, அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க போய் அந்த கிராமங்களை கேட்டபோது ஓ அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களா அப்படின்றாங்க மக்கள். எப்போ 2019. ஆனால் இன்னைக்கு இந்த வாக்குறுதி அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை ராகுல் காந்தி ஏற்படுத்திட்டார் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை மூலம். பாரத் ஜோடோ யாத்திரை மூலம் எல்லா கிராமங்களில் எல்லா நகரங்கள்லையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜுகள் இருக்குது. இதை போட்டோன்னே நேற்று வந்து எல்லாம் ஹிந்தியிலே வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. சும்மா நடந்துனே இருக்காருன்னாங்க. அதான். ஆனால் அந்த சும்மா நடக்கிறது கிடையாது. அங்கே நெட்வொர்க்குகளை கிரியேட் பண்ணுறது. அங்கே மக்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க, ரத்தமும் சதையாக தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் மோடி வந்து கடைசியாக எப்போ மக்கள்கிட்ட பேசினார், எல்லாமே வந்து அவர் கூண்டுக்குள்ளே இருப்பார், இல்லை வந்து வண்டி மேலே நிற்பார், அப்படி தான் இருக்கும் இல்லையா. ரத்தமும் சதையாக தெரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த வாக்குறுதி வந்து இன்னும் பர்சனலாக தெரியும் உங்களுக்கு ராகுல் காந்திக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது இன்னொன்று என்னன்னா, இவனுங்களாம் பெரிய எக்கனாமிக்ஸ் படித்த அறிவாளிகளாம், எவனுக்கும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன தெரியாது. இதனால் எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் வந்து டாக்ஸ் பேயர் மணி அப்படின்னு இவனுங்க தான் டாக்ஸ் கட்டுறாங்களாம். மக்கு பசங்களா, கூலி வேலைக்கு போகிறவங்களாகட்டும், இல்லை வந்து ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒரு வாரத்தில் 2 நாள் தான் வேலை பார்க்குற ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்களும் ஒரு பார்லேஜி பிஸ்கட் வாங்கினாலும் டாக்ஸ் கட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் டாப் 10% பணக்காரர்கள் வெறும் 3% தான் வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஆனால் பாட்டம் 50% இருக்கிற ஏழ்மையில் இருக்கிற மக்கள் 64.3% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அப்போ ஏழ்மையில் இருக்கிற மக்கள் தான் அதிக வரி கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் அதிகமாக போய் சேரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு 3 லட்சம் கோடியிலேருந்து 6 லட்சம் கோடி வரைக்கும் எப்படி ஆகலாம் ஒரு வருஷத்துக்கு. அது நீங்கள் அதானி அம்பானிக்கு கார்பரேட் டேக்ஸ் கட்டாகவும், அதாவது வரி விலக்காகவும்,
கடன் தள்ளுபடியாகவும் கொடுக்குற சன்மானமாகட்டும், இல்லை வந்து இலவசமாக கொடுக்குற நிலங்கள், வட்டியில்லா கடன்கள், இதையெல்லாம் சேர்த்தா அது ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இத்தனை நாளாக அதானி அம்பானி கொடுத்த போதெல்லாம் எதுவும் கத்தலை இந்த பொருளாதார நிபுணர்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இது வந்து ஒன்றும் அவங்களுக்கு வந்து இலவசமாக தரது கிடையாது. அவங்க போய் 4 இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது திருப்பி ஜிஎஸ்டி தானே உங்களுக்கு வருது. மக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சோத்துக்கே வந்து ஓடிக்கிட்டு இருந்தா அவங்க எப்போ தான் வந்து எதிர்காலத்தை பற்றி நினைப்பாங்க, நாட்டை பற்றி எப்போ நினைப்பாங்க, நாட்டின் வளர்ச்சி எப்படி அடைய முடியும்? அதுக்கான திட்டம் தான் இது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ரகுராம் ராஜன்றவர் வந்து ஒரு புரட்சியாளர் கிடையாது, அவர் ஒரு பொருளாதார நிபுணர். நாட்டில் உற்பத்தி எப்படி பெருக்கிறதுனா அவர் யோசிப்பார். அப்போ அவரும் சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னா அது யோசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கூட போக மாட்டாங்க அவங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடந்த 10 வருட ஆட்சியில் பாஜக கொண்டு வந்த சட்டங்களில் டாப் 10 அநீதி அப்படின்னு ஒன்று எடுத்தால் அதில் இடபிள்யூஎஸ் இருக்கும். இப்போ நேற்று வந்த வாக்குறுதியில், காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியில் இடபிள்யூஎஸ் எல்லா தரப்பினரிலும் இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம கொள்கை ரீதியாக இந்த இடஒதுக்கீடு, அந்த பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடே தரக்கூடாது அப்படின்றத நம்ம நிலைப்பாடு. ஏன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாகவே காம்பன்சேட் பண்ணுங்கள், அதாவது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தாங்க. சாதி ரீதியாக, அதாவது சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சமூக ரீதியாகவே ஈடுகட்டுங்க, அதில் கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ இது என்ன அப்படின்னா, இது ஒரு தேர்தல். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது அநீதி. ஆமாம், சாதி ரீதியாக தான் கொடுக்கணும். கரெக்ட். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கிட்டீங்க. அது வந்து வட இந்தியா முழுக்க எப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்குன்னா இதுதான் நீதி அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியாவில் இப்போ நீங்கள் போய் ஓபிசி எஸ்சி மக்கள்கிட்டே பேசி பார்த்தீங்கன்னா கூட, ஏன்னா பெருவாரியான ஓபிசி எஸ்சி மக்களும் ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஏழ்மைக்கான ரிசர்வேஷன் வச்சாலும் நம்மளுக்கு கிடைக்கும்ல, எதுக்கு சாதிவாரி ரிசர்வேஷன்ற மாதிரியான ஒரு பரப்புரை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்குது இங்கே இந்த பாஜகவினரால். இன்னும் சொல்ல போனால் கடந்த கால காங்கிரஸ் கட்சியினாலே அப்படி தான் பரப்பப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்தோடனே போய் இடபிள்யூஎஸை நிராகரிக்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பின்னடைவு தான், வாக்கு வங்கியில் பின்னடைவு தான். அப்படின்னும் போது பொருள் எடுத்து ஒன்னே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி, சரி இப்போ இது எல்லா சாதிக்கும் திறந்து விட்றேன் அப்படிங்கிறது. இப்போ இது ஓபிசி எஸ்சி மக்கள் மத்தியில் வரவேற்பும் கொண்டு வரும். இன்னொரு பக்கம் பாஜகவால் ஓப்பனாக வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, அதான் அவங்க ஓபிசி எஸ்சின்னு ரிசர்வேஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அது வந்து ஓபிசி எஸ்சி மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு இது ஒரு செக் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதை நம்ம மன்னிச்சு விட்டுலாங்கிறேன். இந்த மாற்றத்தை நாங்கள் இடபிள்யூஎஸை ரிமூவ் பண்ணுவோன்னு சொல்லாமல் இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்து அது மன்னிச்சு விட்ருவோன்றேன். ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்பில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ காண்டானல அதுவே போதும், நீ காண்டானால அதுவே போதும். இன்னொன்று, அவங்க வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை பண்ணுறாங்க, அதில் இன்னொரு இடத்துல நம்ம ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் இப்போதைக்கு விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தேர்தல் களம் என்னவா இருக்கு? நம்ம ஆரம்பத்திலே பேசணும், பாஜகவுக்கு பின்னடைவு தான் இருக்கு, அதை வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கிறா போல இருக்குதுன்னாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இல்லாத மாதிரி இருக்காங்க. அதுக்கு வந்து பாஜக பல உத்திகளை கையாளுது. நீங்க வந்து இந்த உற்று கவனிப்பது, இந்த தேர்தல் தொடர்பாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன களம் நிலவரம், என்ன ரிசல்ட் என்னவா வரும்? இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்லேயே நாடு முழுக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்க. அங்கே வந்து அண்ணாமலைக்கும் டிஎம்கேக்கு தான் வந்து பஞ்சாயத்துன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லையா. ஆனால் களத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது இல்லையா. அண்ணாமலையோட ப்ரெசன்ஸே எங்கள் தெரியல சுத்தமாக. அதே போல் தான் நாடு முழுக்க பிஜேபி அடித்து ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்லாம் வந்து காங்கிரஸ் வந்து முன்னாடி ஒன்றுமே வாங்கலை. போன தேர்தல் 2019 ஒன்றுமே வாங்கலை. ராஜஸ்தானில் 0. இப்போ அந்த நிலமை கிடையாது, பாதிக்கு மேலே ஜெயிக்கிறாங்க அப்படின்றாங்க. கர்நாடகாவில் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் ஜெயிக்கிற அளவுக்கு 20க்கு மேலே சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி, கேரளா உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி, இப்போ மற்ற இடங்கள்லையும் சீட்டு இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் பார்க்குறீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசம் ஜெயிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் வந்து ஹரியானாவை ஜெயிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்கப்பா. ஆனால் வந்து பீகார்லேயும் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லையும் எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுது அப்படின்றது பாஜகவினருக்கே தெரியுது இல்லையா. அப்போ அந்த கால்குலேஷன்லேயே பாருங்கள், ஏற்கனவே நான் என்ன சொல்கிறேன்னா, போன மாதமே வந்து பாஜகவுக்கு பின்னடைவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதையும் தாண்டி அவங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செஞ்சதும், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சதும் ஒரு பெரிய பேக் ஃபயராக இருக்குது. அவங்களுக்கு மக்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு, இவங்க பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. நடுநிலையாளர்கள் பொன்முடி வழக்கப்பையோ இல்லை செந்தில் பாலாஜி வழக்கப்பையோ வந்து நீங்கள் ஊழல் செய்யலாம், நீங்கள் ஏன் பயப்படணும், அவங்க வந்துட்டு போட்டோம் ஈடுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் கூட பாஜகவுக்கு வந்து பெரிய பின்னடைவு, 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது, நான் வேணால் எழுதி தரேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துலையும்
ஹேமந்த் சோரன் விஷயத்துலையும் அவங்கள்ட்ட இதே வடையை போய் சுட முடியல. நீ ஊழல் பண்ணியிருந்தா நீ ஏன் பயப்படணும் அப்படிங்கிற வடையை சுட முடியல. ஏன்னா அந்த கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியில் டாப் 5 பேர் மேலே கேஸ் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. உங்கள் இப்போ திமுகவில் வந்து ஸ்டாலின், துரைமுருகன், மாசு எல்லாரும் உள்ளே போனாங்க, சேகர் பாபு எல்லாரும் வந்து முன்னணி இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் தூக்கி உள்ளே வச்சா தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாங்க. அது அவங்க வந்து ஸ்டாலின் மீது இல்லை வந்து மா சுப்பிரமணியம் மீது பெரிய வந்து பற்று கொண்டிருக்காங்க அப்படின்றது கிடையாது. நாங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தனை உட்கார வச்சிருக்கிறோம், நீ எப்படி தூக்கி அசால்ட்டாக உள்ளே வைப்ப அப்படிங்கிற எரிச்சல் இருக்க முடியாது. அது வட இந்தியா முழுக்க பரவி இருக்குது. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் வந்து இவிஎம்மில் வந்து டேலி பார்க்க சொல்லிடுச்சு. இப்போ இவிஎம்னால தான் இவங்க பயங்கர ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு தெரியும். இவிஎம்க்கு எதிராக அங்கே போராட்டங்கள் நடந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தானே. அதே போல் எலக்டோரல் பாண்டில் மக்கள்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்க. பாஜக வந்து அது வந்து ஒரு 3-4 நிலைப்பாடுகள் சொல்லுது. ஒன்று, எலக்ட்ரல் பாண்ட் நியாயம்ங்குது. இன்னொன்று, இப்போ மோடி வந்து அப்பட்டமாக என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரல் பாண்ட் இருக்கிறனா யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் போய் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னீங்க, மக்களுக்கு இது தெரிய வேண்டிய தேவையே கிடையாது, அவங்களுக்கு உரிமையே கிடையாது தெரிஞ்சுக்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிலைவாசி கெட்டு போகுது. ஆமாம், ப்ரைவேசி கெட்டு போகுது. இந்த மாதிரி மக்கள்கிட்டயே போய் சொல்கிறீங்க இல்லையா. நீங்கள் வந்து வெளியே சொல்லியிருந்தா பரவாயில்ல, மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணும்போது 2-3 நிலைப்பாடு பண்ணும்போது மக்களுக்கு இப்போ வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு 220-230 தாண்ட முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபிகர் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து குறைக்கிறதுல நாங்கள் வந்து சிக்கனமாக குறைக்கிறோம் அப்படின்னாலே 220-230 தான். இன்னும் பிரச்சாரங்கள் நல்லா போனால் அவங்க தோக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல தகவல்கள் விவாதிச்சிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் நாட்கள் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி.